இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்தங்களி. உளுந்தங்களி எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரெசிப்பியை ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தோல் நீக்காத உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்க்குறது எதுக்குன்னா, கருப்பு உளுந்து வந்து வறுபட்டதுன்னா நமக்கு கலர் தெரியாதுல்ல. அதனால நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அரிசி நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னே இதையும் உளுந்தோடு சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். இதுக்கு பதில் நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவும் நல்லது. இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு வந்து இது பாகுப்பதம் வேணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வடிகட்டுங்க, தூசி நிறையா இருக்கும். இப்போ நம்ம உளுந்து ஆறினோன்னே அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இதை வந்து ஒரு வாட்டி சலிச்சுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு களி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா சலிச்சுப்போம். இப்போ நம்ம களி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இரும்பு கடாய் எடுத்துப்போம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதை இதில் சேர்த்துப்போம். களி மாவுலேருந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வைக்கவே இல்லை, வெளியில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை கடாயை எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காக ஆரம்பிக்கும். திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரே தடவையாக நல்லெண்ணெய் சேர்க்காம அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி நல்லா மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம களியோட எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். மொத்தம் நான் 1/2 கப் அளவுக்கு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா உருண்டு திரண்டு வருது. இப்போ எண்ணெயும் நமக்கு நல்லா ரிலீஸ் ஆகிறது தெரியும். களி ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நம்ம உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது பச்சையாக நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டு கொடுங்க. அது இன்னுமே நல்லது.